வணக்கம். இன்றைய குறள்: தீவினையார் அஞ்சா விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. தீய செயலை செய்தலாகிய இருமாப்பை தீவினையாளர்கள் அஞ்சமாட்டார்கள். ஆனால் மேலோர்கள் தீயவைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள். அதாவது இதனுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் எழுதின கதை. ஒரு கடத்தல் கோஷ்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கோயிலில் போய் சிலையை திருடுறாங்க. அந்த சிலையை திருடினதை அந்த கோயில் அர்ச்சகர் ராமு பார்த்துட்டார். அவர் தான் கோயிலை எப்போதும் நடைய கூட்டிகிட்டு போவார். அப்போது கோயிலில் யாரும் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. அதனால் அவர் அந்த சிலையை கடத்தலை தடுக்கிறதுக்கு அவரால் முடியல. அப்படி முடியாத பட்சத்தில் ஆனால் சிலையை திருடிட்டு ஓடி போகிறத பார்த்துட்டார். இவங்க தான் திருடினாங்கன்னு பார்த்துட்டார். இது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் நாளைக்கு பேரேடு நடத்த போகிறாங்க. பேரேடுன்னா அடையாளம் காட்டுறது, அணிவகுப்பு, யார் திருடினாங்கன்னு. அப்போது பழைய கேடிங்க, புதிய கேடிங்க எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சு இவரை பார்க்க சொல்லி யாருன்னு காட்ட சொல்லுவாங்க. அப்படி காட்ட சொல்லும்போது இவருக்கு முகம் நல்லா பயஞ்சிருக்குது. இவருக்கு நல்லா தெரியும். அதனால் இவர் காட்டிடுவார். இதை தெரிஞ்சுக்கின அந்த கடத்தல் கோஷ்டி இவருக்கு ஐயருக்கு அர்ச்சகருக்கு மிரட்டல் வச்சுக்கினே இருக்காங்க. நேற்றுலேருந்து ஃபோன் மேலே ஃபோன். ஐயரே, ஏதாவது நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்க, குடும்பத்தையே ஒழிச்சிரும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கொஞ்சம் கூட கலங்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பகவான் கொடுத்தாரு, பகவானே எடுத்துக்கிறாரு, அவ்வளோதான் சொல்லிட்டு நான் பாட்டுன்னு போயிட்டே இருப்பேன். இதை பற்றி நான் இதுக்கெல்லாம் நான் கவலைப்படவே மாட்டேன். இதுக்கு வேற ஆளாக பாருங்கள். கோயில் நகை எடுத்தீங்கன்னு யார் எடுத்தீங்கன்னு கரெக்டாக சொல்லத்தான் போகிறேன். அதில் ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோயிலுக்கு போயிட்டார். வீட்டிலேருந்து கோயிலுக்கு போயிட்டார். அப்போது ஏற்ற மாதிரி வள்ளுவர் வர்றார். இந்த குறளில் உங்களை பார்த்தா இந்த குறள் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் அவரை அந்த ஐயரை பாராட்டிட்டு போகிறார். இதுதான் கதை. அதாவது நடைமுறையில் இந்த மாதிரி இருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம், அப்போல்லாம் கொலை செய்ய மிரட்டினாங்க, இப்போ கொலையே பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் இதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டம் அவ்வளோ மோசமாக இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் நியாயத்தை நீதியை நிலைநாட்டுங்க. நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.